அண்மையில் சில காணொளிகளில் தனி மனித உறவுகளை பற்றி பேசியிருந்தேன். அதாவது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு, 2 கணவன் மனைக்குமான உறவு. அதை பற்றி பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், பொதுவாக இந்த காணொளிகளில் நீங்கள் ஆன்மீகமான, தத்துவார்த்தமான, இலக்கியம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறீங்க, அரிதாக வரலாறு பற்றி பேசுகிறீங்க. ஏன் சில கேள்விகள் குடும்ப சார்ந்ததாகவும் தனி வாழ்க்கை சார்ந்ததாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள் அல்லவா, அல்லது குடும்ப நல்ல ஆலோசகர் சொல்ல வேண்டியது அல்லவா? உண்மைதான். உண்மையிலே பல பிரச்சனைகளுக்கு குடும்ப நல ஆலோசகர்கள், உளவியல் ஆலோசகர்கள் மிகச்சிறந்த வழி காட்ட முடியும். நான் ஒவ்வொருத்தருடையும் உண்மையிலே உங்களுக்கு உளவியல் ரீதியாக உங்களால் கையாள முடியாத நெருக்கடி இருக்கும் என்றால் முறையான பயிற்சி பெற்ற உளவியல் நிபுணரை அணுகுங்கள் என்று தான் சொல்லுவேன். அதே போல் ஒருவருக்கு குடும்ப நல பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதில் ஓரளவுக்கு பயிற்சி பெற்ற ஒரு நிபுணரை அணுகுவது தான் எந்த வகையிலும் சரியானதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வகையில் பயிற்சி பெற்றிருக்காங்க. அப்புறம் அவங்க பல நோயாளிகளை பார்க்கும் மருத்துவர் போல் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புரிதல் ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு மட்டும் அரிய பிரச்சனை நினைப்பீங்க, அது சர்வசாதாரண எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். எல்லாருக்கான தீர்வு உங்களுக்கு சரியாக வரும். நிறைய தருணங்களில் மிக எளிமையான ஆலோசனைகள்லேயே மக்கள் சரியாவதை நான் பார்த்துருக்கேன். நிறைய தருணங்களில் ஒரு பிரச்சனையை வெளியே சொல்லாத ஒரு மருத்துவரிடம், ஒரு கவுன்சிலரிடம், ஒரு உளவியல் ஆலோசகரிடம் ஒருபோதும் சொல்லாத ஒரே காரணத்தினாலேயே அந்த பிரச்சனை புழுங்கி பெரிதாக்கி வச்சுருப்பாங்க. 1 மணி நேரம் பேசும்போது முழுக்க தீர்ந்து விடக்கூடிய ஒரு பிரச்சனையை 10 ஆண்டுகள் கொண்டு போனவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே முறையான ஆலோசனை பெறுவது என்பது மிக முக்கியமானது. போன தலைமுறையில் முதியவர்கள், பெற்றோர் ஆகியோட்டை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமில்லைன்னு ஆகியிருக்கு. அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். அது சாத்தியமில்லைன்னு ஆகிருக்கு. ஆகவே ஒரு ப்ரொஃபஷனல் என்ற ஒருவன் உருவாகி வந்திருக்கான். இந்த நூற்றாண்டு உருவாகி வந்திருக்கு. அவனோட உதவியை நாடுவது சரியானது, தவிர்க்க முடியாதது, இன்றியமையாத ஒரு விஷயம். நண்பர்களே, நான் சொல்வது இந்த உளவியல் ஆலோசனையின் சில பிரச்சனைகளை பற்றி தான். இந்த உளவியல் ஆலோசனை ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணும். அதாவது அவங்கக்கிட்ட 100 கேஸ் வந்ததுன்னா 100 கேஸுக்கும் பொதுவான ஒரு தீர்வை தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது ஸ்டாண்டர்டு, இந்த காலகட்டத்தினுடைய மைய பிரச்சனையாக இருக்கும். அதை சொல்லலாம். அதை பத்திரிகையில் வரக்கூடிய ஆலோசனைகளில் கூட அந்த செய்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த உளவியல் ஆலோசனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. காலம் மாறும்போது மாறக்கூடிய விழுமியங்களை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலம் மாறிடுச்சிங்க, இந்த மாதிரி பழைய மாதிரி நினைக்காதீங்க என்று சொல்கிறாங்க. ஒரு ராட்சசத்தனமான அடக்குமுறைத்தனம் என்ற ஒரு கணவன்கிட்ட காலம் மாறி போச்சுன்னு ஒரு உளவியலால் சொல்வார். இனிமேல் நீ பிள்ளையெல்லாம் உன் பேச்சை கேட்கணும், அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கணும், நீ நினச்சதான் அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காத, காலம் மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த காலம் மாறி போகும்போது அறிவியல் கண்டடைந்த, சமூக அறிவியல் கண்டடைந்த நிறைய உண்மைகளை இந்த உளவியல் ஆலோசகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சராசரித்தனம் உண்டு. இந்த சராசரித்தனத்துக்கு அப்பால் போனக்கூடிய ஆட்கள் தான் என்கிட்ட வரக்கூடிய என்னுடைய நண்பர்கள். ஆனால் இலக்கியம் படிக்கக்கூடியவங்க, ஆன்மீக பயணங்கள் ஈடுபடக்கூடியவங்க, அறிவார்ந்த தேடல் கொண்டவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உளவியல் ஆலோசகர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கும். அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு மேலே உள்ள பிரச்சனைகள், சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் இதில் நான் பேசுகிறேன். அப்போ இதில் நான் பேசுகிறது என்பது உளவியல் ஆலோசனை அல்ல, சில விழுமியங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறத பற்றி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் உருவாகிருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான். அதிலும் குறிப்பாக நாங்கள் ஆன்மீகம், தத்துவம், இலக்கியம் சார்ந்த முழுமை அறிவு வகுப்புகளை நடத்தி வருகிறோம். இந்த வகுப்பில் வரக்கூடியவங்க இந்த வகுப்புள்ள அவங்க உணரக்கூடிய சில சிக்கல்களை சொல்கிறாங்க, இதுக்கான சில தடைகளை சொல்கிறாங்க, அதுக்கான ஆலோசனைகள், அதுக்கான வழிகாட்டலாம் சொல்கிறோம். இது திங்க் பண்ணி பாருங்கள், மேற்கொண்டு நீங்களே யோசிங்க, நேர்களை நீங்களே தேடி பாருங்கள் என்பது தான் இதனுடைய நோக்கம். ஆகவே
தனிப்பட்ட முறையில் உளவியல் ஆலோசனை சொல்லக்கூடியது என்னுடைய வேலை அல்ல. அதை நான் செய்ய முடியாது. எனக்கு அவ்வளவு தொழில்முறை பயிற்சி இல்லை, அவ்வளவு நேரமும் இல்லை, அதை நான் செய்கிறதும் கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பொதுவான சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறேன். இப்போது இணைய அடிமைத்தனம் இருக்குது, கவன குவிப்பின்மை இருக்குது, அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு இல்லையா? இந்த சிக்கல்களுக்கு எப்படி சில சமகால விழுமியங்கள் எப்படி அதுக்கு வழிவகுக்குதோ அதை எப்படி சுட்டி காட்டுறோம், அது மாதிரி தான் சில இன்றைக்கு ஒருவனுடைய உழைப்பில் பெரும் பகுதி ஒரே வேலைக்கு திரும்பி திரும்பி போக வேண்டியிருக்கு. அது உருவாக்கக்கூடிய உழைச்சோர்வுனால அவன் கேளிக்கைக்கு நிறைய நேரம் செலவிடுறான். கேளிக்கையில் கல்வியோ செயலாற்றுதல் ரெண்டுமே இல்லைன்னா, அந்த க்ரியேட்டிவிட்டியும் இல்லை, எஜுகேஷன் இல்லைன்னா அந்த கேளிக்கை உங்களுக்கு சலிப்பை கொடுக்கும். அது உங்களை மேலும் சோர்வு கொண்டு தள்ளும். அந்த சோர்வு தான் உங்களை உள அழுத்தத்தை நோக்கி கொண்டு போகுது. இதை ஒரு உளவியல் ஆலோசகன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அவதானிப்பு, இதை ஒரு ரைட்டர், ஒரு சிந்தனையாளன் சொல்லக்கூடிய. அதே மாதிரி பழைய மனைவி என்பவள் கணவனே உலகம் என்று வாழ பழகிவிட்டவள், அந்த விழுமியம் அழிந்து விட்டது என்று ஒரு உளவியல் ஆலோசகர் சொல்ல மாட்டார். ஒரு ரைட்டர் சொல்லுவாள் அந்த விழுமியம் அழிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு மனைவி கணவனே உலகம் என்று வாழ்ந்தால் கணவனை அவள் ஆள ஆரம்பிக்கிறார், கணவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதன் விளைவாக கணவன்கிட்ட கடும் கசப்பை தான் உருவாக்குவாள். அவள் தன்னுடைய உலகத்தான் உருவாக்கிக்கிட்டான். கணவனுக்கு அவன் எவ்வளோ செய்யணும் அதுதான் செய்யணும். மனைவி தனக்கு முழுசாக வாழணும் ஒரு கணவன் எதிர்பார்த்தான்னா மனைவியை முழுசாக கட்டுப்படுத்துவான், மனைவியோட வளர்ச்சியை அழிப்பான், அந்த மனைவியிட்ட துவேஷத்தை தான் உருவாக்குவான். நீண்ட கால அளவில் அந்த மனைவியோட வாழ்க்கையை அழித்து தான் வாழ்க்கையை தானும் அழிச்சிக்குவான். அவரவர் உலகம் என்பது தான் 20ஆம் நூற்றாண்டு. ஏன்னா இதுக்கான ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்டு எனக்கு தெரியும். 1950 முதல் தொடர்ச்சியாக மேலை நாடுகளிலிருந்து இங்கே தனி மனிதன்கிற கருத்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிவிஜுவல், ப்ரைவசி, இந்த வார்த்தை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஒரு தனி மனிதன், அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு தேடல் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு நிறைவு மகிழ்ச்சி இருக்குது. அது இன்னொருத்தர் அழிக்க முடியாது. அவனே தான் கண்டுபிடிக்கணும், அவனே தான் தேடணும். அதுதான் ஓஷோ இங்கே பேச ஆரம்பித்தார், ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேச ஆரம்பித்தார். அதன் விளைவாக நிறைய அறிஞர்கள் பேசுகிறாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் எழுத்தாளனாக இன்னும் விரிவான களத்தில் அதை பேசுகிறேன். இந்த இண்டிவிஜுவல் உருவாகிவிட்டான். இந்த தகவலை தான் நான் திரும்பி சொல்லுவேன். இந்த இண்டிவிஜுவலை நீங்கள் மதிக்கணும், இந்த இண்டிவிஜுவலை நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த இண்டிவிஜுவலுக்கு வளர இடம் கொடுக்கணும். இந்த இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவல் நம்பி வாழ முடியாது. ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு தனி மனிதனுடைய கனவை அவன் தான் நிறைவேற்றணும். அந்த கனவை நோக்கி அவன் செல்வது தான் மகிழ்ச்சியை ஒழிய அந்த கனவை அடைவதில் மகிழ்ச்சி கிடையாது. அந்த கனவை நோக்கி செல்லும் போது அவன் தன்னைத்தானே வளர்த்து கொள்வதில் தான் அவனுடைய உண்மையான ஒவ்வொரு நாளாந்த மகிழ்ச்சி இருக்குது. இதை நான் சொல்கிறேன். இதுக்கான தத்துவ பின்புலத்தோடு இதை சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களோட இணைத்து தான் இதை புரிந்து கொள்ளணும். இப்போ சார்த்தர் பற்றி, இருத்தலியல் பற்றி ஒரு கட்டுரை நான் படித்தேன்னா அந்த கட்டுரையுடைய சாராம்சம் தான் இதில் வருது. அதுதான். ஆகவே இது உளவியல் ஆலோசனையோ எளிய குடும்ப நல ஆலோசனை அல்ல. இண்டிவிஜுவல் என்று ஒருவன் உருவாக்கியிருக்கான். இண்டிவிஜுவல் என்பது ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட், தனி மனிதன். அதுலேருந்து தான் தனி மனித அந்தரங்கம் ஒன்று வருது. ஜெயகாந்தன் திருப்பி தானே சொல்லியிருந்தான், அந்தரங்கம் புனிதமானது என்று அவர் எழுதினார். ஏன் அந்தரங்கம் ஒன்று இருக்குன்னு பழைய மனிதனுக்கு தெரியாது. நம்ம வீடே ஒருத்தனுக்கு தனி இடமாக கொடுக்காத கட்டப்பட்டிருக்கு. பழைய கால வீடுகளில் தனி மனிதனுக்கு இடம் இல்லை. ஆகவே அந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் நான் சொல்லலை, ஒரு கான்செப்டை தான் அறிமுகம் செய்கிறேன். நன்றி.